இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நெகிரி செம்பிலானில் பக்காத்தான் ஹராப்பான் ஆட்சி தொடர மக்கள் ஆதரவளிக்க வேண்டும். பிரதமர் அன்வார் உருக்கமான வேண்டுகோள். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணிக்கு மக்கள் மீண்டும் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உருக்கமாக கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமான ஒரு மாநில அரசு அமைந்தால் மட்டுமே அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தி மக்கள் நல திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலையொட்டி அம்பாங்கான் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய டத்துஸ்ரீ அன்வார், மந்திரி பசார் டத்துஸ்ரீ ஆமினுடின் ஹரூன் தலைமையிலான நெகிரி செம்பிலான் அரசு கடந்த 3 ஆண்டுகளில் வெளிப்படையான சிறந்த நிர்வாகத்தை வழங்கியுள்ளது என்று பாராட்டினார். எனவே இனவாத உணர்வுகளை தூண்டி அரசியல் செய்பவர்களை புறக்கணித்து நேர்மையான மற்றும் ஒழுக்க நெறிமிக்க பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் புத்ராஜயாவில் உள்ள மத்திய அரசுடன் ஒரே நேர்கோட்டிலான சிந்தனையும் இலக்குகளும் கொண்ட ஒரு மாநில அரசு அமைந்தால் கூட்டரசு திட்டங்களையும் மானியங்களையும் மாநில மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது மிகவும் எளிதாகும் என்று பிரதமர் விவரித்தார். ஒரு நல்ல நிர்வாகத்தின் மூலமே மாநிலத்தின் வருவாயை பெருக்கி அதன் பலன்களை மீண்டும் மக்களுக்கே நலத்திட்டங்களுக்காக திருப்பிக் கொடுக்க முடியும் என்பதால் வாக்காளர்கள் அனைவரும் சிந்தித்து நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். இம்மாநிலத்தில் உள்ள 36 சட்டமன்ற தொகுதிகளிலும் பக்காத்தான் ஹராப்பான் தனது வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நெகிழ வைத்த திசைகள் சஞ்சிகை. நெகிரி செம்பிலான் தேர்தல் களத்தில் நெகிழ்ச்சி தருணம். டிஜிட்டல் யுகத்திலும் அச்சு ஊடகத்தின் வலிமையை நிரூபிக்கும் வகையில் இணையதளத்தோடு வாராந்திர சஞ்சிகையையும் கம்பீரமாக வெளியிட்டு வருகிறது திசைகள் ஊடகம். நெகிரி செம்பிலான் தேர்தல் களத்தில் இன்று மாலை 4 மணியளவில் மற்றுமொரு வரலாற்று தருணம் பதிவானது. அம்பாங்கன் தொகுதி பிரச்சாரத்திற்கு வந்திருந்த நாட்டின் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் திசைகள் ஊடகத்தின் நிர்வாக இயக்குனர் GK பசுபதி தேர்தல் சிறப்பு சஞ்சிகையை நேரில் வழங்கினார். டிஜிட்டல் செய்திகளுக்கு மத்தியில் காகித வாசனையோடு கைகளில் தவழ்ந்த திசைகள் சஞ்சிகையை பிரதமர் மிகுந்த ஆவலுடனும் நெகிழ்ச்சியுடனும் வாங்கி பார்த்தார். சஞ்சிகையின் தரமான வடிவமைப்பு மற்றும் உள்ளடக்க விவரங்கள் குறித்து திசைகள் நிர்வாக இயக்குனர் GK பசுபதியிடம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கேட்டறிந்த தருணம் திசைகள் ஊடகத்தின் அச்சு பணிக்கு கிடைத்த ஆகச் சிறந்த அங்கீகாரமாகும். இஸ்ரேலிய குடிமக்கள் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை மாற்றிக்கொள்ளுமாறு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த மிரட்டலுக்கு மலேசியா பணியாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். மலேசியா பல தசாப்தங்களாக பின்பற்றி வரும் இந்த இறையாண்மை மிக்க வெளியுறவு கொள்கை அனைத்துலக விதிகளுக்கு எதிரானது அல்ல. பாலஸ்தீன மற்றும் காசா மக்கள் மீதான இஸ்ரேலின் தொடர் படுகொலைகள், ஆக்கிரமிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இஸ்ரேலிய குடிமக்களுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது யூதர்களுக்கு எதிரானது அல்ல என்று பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். மலேசியாவின் ஃபாரஸ்ட் சிட்டி பகுதியில் இரட்டை குடியுரிமையுடன் வசித்து வரும் இஸ்ரேலியர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள். இந்த விவகாரத்தால் அமெரிக்காவுடனான வர்த்தகம் மற்றும் இருதரப்பு உறவுகள் பாதிக்கப்படாது. மலேசியா எப்போதும் அமெரிக்க முதலீட்டாளர்களையும் குடிமக்களையும் வரவேற்கிறது என்று பிரதமர் விளக்கம் அளித்துள்ளார். ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் அதன் மேம்பாட்டு திட்டங்கள் திட்டமிட்டபடி தடையின்றி நடைபெற வேண்டும் என்றும் அதனால்தான் பக்காத்தான் ஹராப்பான் ஆட்சி தொடர வேண்டியது அவசியம் என்றும் நிலாய் தொகுதி வேட்பாளரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான J. அருள்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த 3-4 ஆண்டு காலமாக பக்காத்தான் ஹராப்பான் தலைமையிலான நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் இத்தகைய திட்டமிட்ட வளர்ச்சி பாதையில்தான் பயணித்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். செயல் திட்டங்களை சரியாக அமல்படுத்த தவறினால் அதன் நேரடி பாதிப்பை மக்களே எதிர்கொள்ள நேரிடும் என்பதை மாநில அரசாங்கம் நன்கு உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் புவியியல் ரீதியான சிறப்புகள் குறித்து பேசிய அருள்குமார், நமது மாநிலம் மிகச்சிறந்த வியூக அமைவிடத்தை கொண்டுள்ளது. மலாக்கா நீரிணையொட்டிய துறைமுக வசதி, அருகிலுள்ள பன்னாட்டு விமான நிலையம் மற்றும் 1 மணி நேரத்திற்குள் நாட்டின் தலைநகரை சென்றடையக்கூடிய போக்குவரத்து வசதிகள் என பல சாதகமான அம்சங்கள் இங்கு உள்ளன என்று அருள்குமார் விவரித்தார். கடந்த இந்த ஒரு 3-4 ஆண்டுகள் நம்ம நெகிரி செம்பிலான் மாநில
அரசாங்கம் வந்து ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அந்த மாநிலத்திற்கு மேம்பாடுகளை வந்து திட்டமிட்டபடி செயல்படுத்த வேண்டும். இந்த திட்டமிட்டபடி இந்த மேம்பாடுகளை நாம் செய்ய நாம் தவறினால் அதனால் பாதிக்கப்படுவது மக்கள். ஸோ அதனால்தான் நெகிர் சிமிலா மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடத்தில் வந்து இந்த நெகிர் சிமிலா மாநிலம் இருக்கின்றது. துறைமுகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய விமான நிலையமாக இருந்தாலும் சரி, ஒரு நம்முடைய தலைநகரத்திற்கு பக்கத்தில் ஒரு மணி நேர டிஸ்டன்ஸ்ல இருக்கின்ற இந்த மாநிலம் பல வாய்ப்புகள் கொண்ட மாநிலம். ஸோ அதை தான் கடந்த 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் நெகிர் சிமிலான் மாநில பக்கத்தான் அரப்பான் அரசாங்கத்தின் கீழ் திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அதனுடைய ரியல் அந்த மேம்பாடுகளை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். குறிப்பாக நம்முடைய ஏஐ நெகிர் சிமிலா வந்து போர்டிக்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மலாக்கால இருக்கின்ற ஒரு ஒரு இடம். உலகத்திலேயே பிசிஎஸ் ஆன ஒரு நீரிணை பாதைனா அது வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மலாக்கா. ஸோ அதையே நாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து இந்த ஏஐ போர்ட் கட்டுவதற்கான அந்த முடிவை வந்து நம்ம எடுத்தோம். இன்றைக்கு அது வந்து ஆரம்பிச்சது. அதே போல சிரம்பான்ல வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது மருத்துவமனை. இந்த மருத்துவமனை வந்து மக்கள் தொகை அதிகமானவர்கள் இருக்கின்றனர். இந்த சிரம்பான் மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 6-7 லட்சம் மக்கள் தொகை வந்து நெகிர் சிமிலா மாநிலத்தில் 50-55% மக்கள் தொகை வந்து சிரம்பான் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த மருத்துவமனை பிரச்சனை வந்து கடந்த பல ஆண்டுகளாக இருந்தது. ஸோ அதற்கும் மத்திய அரசாங்கம் வந்து இந்த RMK 13 வந்து ஒரு புதிய மருத்துவமனை கட்டுவதற்கான அந்த அனுமதியும் வந்து கொடுத்திருக்கு. நெகிரி சம்பிலான் மாநிலத்தின் புவியியல் பலத்தையும் கடந்த கால திட்டமிட்ட நிர்வாக திறனையும் கொண்டு மாநிலத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல பக்காத்தான் ஹராப்பானின் நிலையான ஆட்சி அவசியம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான் மாநில அரசாங்கத்தை மக்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று அருள்குமார் வலியுறுத்தினார். சமூக பாதுகாப்பு அமைப்பான பெர்கேசோ நிர்வகிக்கும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் இணையதளம் வழியாக கடந்த ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 6,68,321 வேலை காலியிடங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் இன்னும் 96,700 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டத்தோஸ்ரீ ரமணன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தற்போது காலியாக உள்ள வேலைகளில் கிட்டத்தட்ட 40% இடங்கள் உயர் தொழில்நுட்ப திறன் கொண்ட பதவிகள் என்றும் 30%த்திற்கும் அதிகமான இடங்கள் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வியான டிவேட் சார்ந்த துறைகள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவற்றில் கிட்டத்தட்ட 20% வேலைகளுக்கு மாத சம்பளமாக 5,000 ரிங்கிட்டிற்கும் அதிகமாக வழங்கப்பட உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஜனவரி முதல் மே மாதம் வரை நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலம் 14,029 பேர் வேலை பெற்றுள்ளனர். இக்காலகட்டத்தில் 86,594 வேலை தேடுபவர்களை உள்ளடக்கி 2,989 திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. வேலை தேடுபவர்கள் விரைவாக வேலை வாய்ப்புகளை பெற ஏதுவாக தகுந்த வேலைகளை தேர்ந்தெடுத்தல், தொழில்முறை ஆலோசனை, நேர்காணல் பயிற்சி மற்றும் மறுதிறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற விரிவான உதவிகளை பெர்கேசோ வழங்கி வருவதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் மேலும் விவரித்தார். சிரம்பான் மாநகர மன்றத்தின் துணை கவுன்சிலர் மற்றும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரின் ஆய்வியல் அதிகாரி ஆகிய பதவிகளில் தாம் பெற்ற நிர்வாக அனுபவங்களை ஒருங்கிணைத்து சிரம்பான் ஜெயா தொகுதி மக்களுக்கு மேலும் ஆக்கப்பூர்வமான சேவையாற்றப் போவதாக பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் எஸ் முகுந்தன் உறுதியளித்துள்ளார். சிரம்பான் ஜெயா சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் முதன்முறையாக களம் காணும் முகுந்தன் இத்தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ பி குணா ஆற்றிய மக்கள் சேவையை தொய்வின்றி தொடரப்போவதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து திசைகளிடம் பேசிய முகுந்தன், கடந்த 2018ஆம் ஆண்டு நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் பக்காத்தான் ஹராப்பான் ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து 2019இல் டத்தோ குணாவின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் மூலம் மாநகர் மன்றத்தின் துணை கவுன்சிலராக நியமிக்கப்பட்டு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய இணைப்பு பாலமாக நான் செயல்பட்டிருக்கிறேன் என்றார். மேலும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமாரின் ஆய்வியல் அதிகாரியாக பணியாற்றிய அனுபவமும் தமக்கு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
எனவே டத்தோ குணா ஆற்றிய சேவை தொடரும். அதே வேளையில் தொகுதி மக்களுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளையும் எடுக்கப் போவதாக முகுந்தன் குறிப்பிட்டார். அதாவது மாண்புமிகு பி குணா அவர்கள், டத்தோ பி குணா இந்த தொகுதியிலிருந்து ஏறக்குறைய 2008 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். 2018க்கு அப்புறம் அவர் ஆளுங்கட்சியாகி சேவை சம்பந்திய சட்டமன்ற உறுப்பினர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஸோ அவரோட சேவையை பார்த்தீங்கன்னா செம்மையாகவும் சிறப்பாகவும் செஞ்சிருக்காரு இது வரைக்கும். ஸோ அதனால நம்ம பிரச்சாரத்துக்கும் போராட்டத்திலாம் பல பேர் சொல்றாங்க அவர் நல்ல சேவை செய்திருக்கிறார் என்று. ஸோ அதனால இன்னும் நான் மக்கள் சேவையை அவர் செய்த சேவையை தொடர்ந்து இன்னும் நானும் செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்வேன். இன்னும் மேம்படுத்த என்னென்ன திட்டங்கள் செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்களும் நான் வழிவகுத்து அதுக்கான பாதையை போட்டு செய்வேன் என்று இந்த வேலையில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு பட்டதாரி பொறியியலாளரான முகுந்தன் தாம் பெற்ற இந்த இரட்டை நிர்வாக அனுபவங்கள் தொகுதி மக்களின் தேவைகளை அடிமட்ட அளவில் இருந்து புரிந்து கொள்ள உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் தேர்தலில் தாம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த அனுபவங்களை முழுமையாக பயன்படுத்தி தேவையான சீர்திருத்தங்களுடன் புதிய முன்னெடுப்புகளை தொகுதிக்குள் கொண்டுவர பாடுபடப் போவதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக மலேசியாவில் ஜூலை 23 முதல் 29 வரையிலான வாராந்திர காலத்திற்கு மானியம் இல்லா பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. ரான் 97 பெட்ரோல் லிட்டருக்கு 20 சென்ட் உயர்ந்து 4 ரிங்கிட் 20 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மானியமில்லா ரான் 95 லிட்டருக்கு 20 சென்ட் உயர்ந்து 3 ரிங்கிட் 62 சென்டாக விற்பனையாகும். மானியம் இல்லா டீசல் லிட்டருக்கு 35 சென்ட்கள் உயர்ந்து 4 ரிங்கிட் 42 சென்டாக அதிகரித்துள்ளது என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தின் எதிர்காலம் மற்றும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான நிர்வாகத்தின் திசையை தீர்மானிக்க அனைத்து தகுதியான வாக்காளர்களும் குறிப்பாக மாநிலத்திற்கு வெளியே வசிப்பவர்கள் மற்றும் பணிபுரிபவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வாக்களிக்குமாறு நெகிரி செம்பிலான் சீன அசெம்பிளி மண்டபம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் பொது பாதுகாப்பு போன்ற முக்கிய அம்சங்களை இந்த தேர்தல் நிர்ணயிக்கும் என்பதால் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் சொந்த ஊருக்கு திரும்பி வாக்களிப்பது மிகவும் அவசியம் என்று அது சுட்டிக்காட்டியுள்ளது. முந்தைய அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மதிப்பிட்டு உண்மைகள் மற்றும் மாநிலத்தின் நீண்டகால நலனை கருத்தில் கொண்டு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 36 தொகுதிகளுக்கு நடைபெறும் இத்தேர்தலில் 889,490 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் வாழும் தமிழ் பேசும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை ஒருங்கிணைத்து தமிழ் மொழி, கலை மற்றும் சமூக ஒற்றுமையை மேம்படுத்தும் தமிழ் கலை கலாச்சார சங்கத்தின் தாச்சா மூப்பெரும் விழாவும் புதிய லட்சினை லோகோ வெளியீட்டு விழாவும் அண்மையில் கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் முன்னாள் தலைவர் ராஜா கண்ணன் முன்னுரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்வியாளரும் தொழிலதிபருமான சன்ஷைன் எடுகேஷனல் குரூப் மலேசியா சென்றியான் பர்ஹாட், சன்கிட்ஸ் இன்டர்நேஷனல் எடுகேஷன் குரூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தோற்றுநரும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் RV ஷாம் பிரசாத் சங்கத்தின் புதிய தலைவராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் துணை வெளியுறவு அமைச்சர் டத்தோ கோகிலன் பிள்ளை சங்கத்தின் புதிய லட்சினையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு புதிய நிர்வாக குழுவினருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய கலாச்சார மையத்தின் கவுன்சிலர் திருமதி விஜயலட்சுமி குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹரிஹரசுதன் வரவேற்புரை ஆற்றினார். புதிய தலைவர் டாக்டர் RV ஷாம் பிரசாத் தனது சிறப்புரையில் உலகின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் தமிழன் என்ற அடையாளமும் பெருமையும் நம் இதயத்தில் இருக்க வேண்டும். மலேசிய தமிழர்களை ஒரே குடையின் கீழ் இணைப்பதே எங்களின் நோக்கம் என குறிப்பிட்டார். மேலும் சங்கம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் இளைஞர் மேம்பாட்டிற்காக செயல்படும் என்றும் உறுதியளித்தார். விழாவில் சிலம்பம், ஒயிலாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. கோபியோ மலேசியா தலைவர் குணா, தொழிலதிபர்கள் டத்தோ கோபாலகிருஷ்ணன், முத்துவேல், திருமதி ஷோபனா உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் விழாவில் கலந்து சிறப்பித்தனர். சங்கத்தின் செயலாளர் வினோத் எதிர்கால நோக்கங்கள் குறித்து பேச துணைத் தலைவர் அல்தாஃப் நன்றியுரை வழங்கினார். தமிழ் மொழி, மரபு, பண்பாடு மற்றும் ஒற்றுமையை காப்பதே வருங்கால தலைமுறைக்கு நாம் வழங்கும் மிகப்பெரிய பாரம்பரிய சொத்து என்ற தலைவரின்
உணர்வுபூர்வமான நிறைவுரையுடனும் சுவையான தேநீர் விருந்துடனும் இவ்விழா இனிதே நிறைவடைந்தது. தொலைபேசி பயன்பாடு மற்றும் சமூக வலைதளங்களின் வடிவமைப்புகள் குறித்து கோலாலம்பூரில் நடைபெற்ற பன்னாட்டு ஒழுங்குமுறை மாநாட்டில் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மலேசிய ஆய்வியல் உள்ளடக்க மன்றத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மடிஹா மஹ்மூத் கூறுகையில், பயனர்களை ஒரே சுழற்சிக்குள் சிக்க வைக்கும் அல்கரிதம்களின் வடிவமைப்பு குறித்து அனைத்துலக ஒழுங்குமுறை ஆணையங்கள் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் சிவப்பு எச்சரிக்கை அடையாளங்கள் மற்றும் தானியங்கி இயக்கம் போன்ற அம்சங்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையத்தின் நிர்வாக இயக்குநர் என்எங் ஃபரிடா இஸ்கண்டா, ஆபத்தான உள்ளடக்கங்கள் மற்றும் அடிமையாதல் போன்ற நடத்தைகளை பொறுத்தே ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் அமையும் என்றும், இணைய பாதுகாப்பு சட்டம் மற்றும் இடர் தணிப்பு குறியீடு போன்ற விதிகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனினும் ஒழுங்குமுறைக்கு அப்பால் கல்வி மற்றும் பெற்றோரின் கண்காணிப்பும் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். சீன பொது பூப்பந்து போட்டியின் முதல் சுற்றில் வெற்றி பெற்று பெர்லிதான் தீனா இணை 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சாங்சோ நகரில் நடைபெற்ற மகளிர் இரட்டையர் ஆட்டத்தில் உலக 5ஆம் நிலை ஜோடியான இவர்கள் ஜப்பானின் ரிரினா ஹிராமோட்டோ மற்றும் கொகோனா இஷிகாவா இணையை எதிர்த்து விளையாடி 21-16, 21-12 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றனர். இதற்கிடையே மற்றொரு ஆட்டத்தில் கலப்பு இரட்டையர் பிரிவில் கோ சுன்ஹுவாட் ஷெவான் லாய் ஜேமி இணை ஜப்பானின் ஹிரோகி மிடோரிகாவா மிசாக்கி மட்சுதோமோ ஜோடியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது. மேலும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்ற வாங் லிங் சிங் மற்றும் கே லட்சனா ஆகியோர் முதல் சுற்றிலேயே தோல்வி அடைந்து வெளியேறினர். கோம்பா, சுங்கை பூசு மற்றும் அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக பகுதியில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகள் மூலம் சட்டவிரோதமாக கழிவுகள் கொட்டப்படுவதால் கடுமையான துர்நாற்றம், ஈக்கள் தொல்லை மற்றும் காற்று மாசுபாடு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி சாலைகளும் நதியும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதுகுறித்து ஓராண்டுக்கும் மேலாக பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் குடியிருப்பாளர்கள் மாநில செயலாளரிடம் அதிகாரப்பூர்வ புகார் அளித்துள்ளனர். மேலும் நிலத்தின் தகுதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நிலத்தின் நிலை, சட்டப்பூர்வமாக்கும் திட்டம், சுற்றுச்சூழல் விளைவு மதிப்பீடு, எடுக்கப்படும் நடவடிக்கைகள், நிரந்தர தீர்வு மற்றும் சாலை சீரமைப்பு போன்ற 6 கேள்விகளை எழுப்பிய அவர்கள் உரிய தீர்வை நாடியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.